அமெரிக்கா இஸ்ரேலை தவிர யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு நாடும் ஈரான் மேல சத்தமே இல்லாம தாக்குதல் நடத்தி பெரும் சேதம் விளைவித்ததா இப்போ தகவல்கள் வந்துட்டு இருக்கின்றன. ஏப்ரல் 8ஆம் தேதி ஈரானுடைய லேவன் தீவு அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இந்த லேவன் ஐலாண்ட் அப்படிங்கிறது பாரசீக வளைகுடால வடக்கு பகுதியில் ஈரானுடைய பிரதான கரையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். சுமார் 76 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த தீவு ஈரானுடைய கடல் எல்லை பாதுகாப்பிலையும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஈரானுடைய எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையினுடைய முதுகெலும்பாகவும் இந்த தீவு தான் கருதப்படுது. இங்க இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு நிலையம் நாளொன்றுக்கு சுமார் 60,000 பேரல் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கக்கூடிய திறன் கொண்டது. ஈரானுடைய உள்நாட்டு எரிபொருள் தேவைக்கு குறிப்பா தெற்கு பகுதிக்கு இந்த தீவினுடைய இந்த சுத்திகரிப்பு நிலையம் மிக முக்கியமானது. பாரசீக வளைகுடாலிருந்து கச்சா எண்ணெயை சர்வதேச சந்தைக்கு அனுப்பக்கூடிய மிகப்பெரிய ஏற்றுமதி முனையங்கள்ல இந்த லேவன் சுத்திகரிப்பு நிலையமும் ஒன்று. இங்க இருக்கக்கூடிய ஆழ்கடல் தளம் மிகப்பெரிய எண்ணெய் கப்பல்கள் வந்து செல்றதுக்கு வசதியான ஒன்று. இந்த தீவை சுற்றி லேவன் கேஸ் ஃபீல்ட் அப்படிங்கிற பெரிய இயற்கை எரிவாயு பகுதி இருக்கு. ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையினுடைய கடற்படை தளங்களில் ஒன்றும் இங்கே தான் இருக்கு. ஹார்முஸ் நீரிணை அது மட்டும் இல்லாமல் பாரசீக வளைகுடாவை கண்காணிக்கக்கூடிய முக்கியமான கண்காணிப்பு மையமாகவும் இந்த தீவு செயல்படுது. எண்ணெய் கட்டமைப்புகளை பாதுகாக்கிறதுக்கு இங்கு ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் அதே போல் ரெடார் நிலையங்கள்லாம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஈரான் இந்த தீவை தன்னுடைய எரிசக்தி கோட்டையாக கருதி வந்துச்சு. இந்த நிலையில தான் ஈரானுடைய லேவன் தீவு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது UAE துல்லியமான வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலில் அமீரகத்தினுடைய மிராஜ் 2009 ரக போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதா இராணுவ ஆய்வாளர்கள் கருதுறாங்க. இந்த வகை விமானங்கள் உலகத்தில் UAE மட்டுமே இயக்கி வருகிறது அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட வேண்டியிருக்கு. சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய மிக முக்கியமான பகுதிகளை மட்டுமே குறிவச்சு தாக்கக்கூடிய திறன் கொண்ட லேசர் வழிகாட்டுதல் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டதா இப்போ சொல்லப்படுது. இந்த தாக்குதலில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டு அதனுடைய உற்பத்தி திறன் முடங்கியது. அமீரகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போரில் ஈடுபடவில்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதலை ஆனால் ரகசியமாக நடத்தியிருக்காங்கன்னு வரக்கூடிய செய்திகளை பார்க்குறோம்.